குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். BSS மற்றும் வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சில் அங்கீகாரம் பெற்ற நிராஸ்பாத அழுத்த சிகிச்சையை கற்று நீங்களும் தெரபிஸ்ட் ஆகலாம். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. குடும்ப பிரச்சனை புருஷ பொண்டாட்டிக்கு நடுவில் இல்லை, ஆனால் குடும்ப பிரச்சனை. நாங்கள் 2 பொண்ணுங்க, எங்கள் ஊரில் என் தங்கச்சி இருக்கா, நான் வந்து வெளியில் சென்னை வந்துட்டேன், நான் ஏதாவது உங்கள் தங்கச்சிக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா, அந்த மாதிரி. அதெல்லாம் இல்லைங்க. அது எப்படி நீங்கள் அதெல்லாம் இல்லைங்கன்னு நீங்களா? இல்லை அதெல்லாம் இல்லை. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். இல்லை, அளவுக்கு அதிகமாக அவங்க வந்து மற்றவங்க மாதிரி வாழணும்னு நினச்சா மற்றவங்க மாதிரி உழைக்கணும்னு நினைக்கணும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். டிடெக்டிவ் மாலதி மேம் அவங்க ஹேண்டில் பண்ண பல கேசஸ் பற்றி நம்மள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் தம்பி. இன்றைக்கி எந்த கேஸ் மேடம்? எந்த கேஸை பற்றி சொல்கிறது? நீங்கள் தான் சொல்லணும். பல பிரச்சனைகள் இருக்குது, அதில் ஒரு பிரச்சனையை சொல்லுங்கள். இது ஒரு குடும்ப பிரச்சனை புருஷ பொண்டாட்டிக்கு நடுவில் இல்லை, ஆனால் குடும்ப பிரச்சனை. எப்படி இருந்தாலும் யாராச்சும் இருப்பாங்க மேடம், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. யாராச்சும் இருப்பாங்க. ஓகே. இதில் வந்து எங்ககிட்ட வந்த ஒரு பெண்மணி தான் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுறாங்க. காண்டாக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு இது வினோதமாக தான் இருக்கும் உங்களுக்கு, பட் எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்டால், இல்லை நாங்கள் 2 பொண்ணுங்க, எங்கள் ஊரில் வந்து என் தங்கச்சி இருக்கா, நான் வந்து வெளியில் சென்னை வந்துட்டேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆக்சுவலாக நான் ஏதாவது உங்கள் தங்கச்சிக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா, அந்த மாதிரி. அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு. அது எப்படி நீங்கள் அதெல்லாம் இல்லைங்கன்னு நீங்களா? இல்லை அதெல்லாம் இல்லை. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். இல்லை, அளவுக்கு அதிகமாக அவங்க வந்து கடன் வாங்குறாங்க அப்படின்னு. அளவுக்கு அதிகமாக கடன் வாங்குறாங்கன்றது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டேன். நம்ம புத்திசாலித்தனமாக கேட்குற மாதிரி கேட்டோம். அப்போது, இல்லைங்க, பேங்க்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்குது. என்னம்மா நோட்டீஸு? எங்களுடைய சொந்த வீடை வந்து அடமானம் வச்சுட்டாங்க. அவங்களுக்கே தெரியாமலையா? இல்லைமே அவங்க அப்பா வீடு? அது அப்பா இல்லை, அம்மா இருக்காங்க. அந்த சொத்து வந்து இப்போ இவங்க 2 பேருக்கும் போகணும். இவங்க சென்னையில் வந்து செட்டில் ஆனதுன்னா அவங்க ஊரில் இருக்கிறனால அந்த வீடை அவங்களே வச்சுக்கிட்டோன்னு இவங்க நினச்சிட்டு இவங்க பங்கில் எழுதி கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த வீடு வந்து ஏலத்துக்கு வந்துருச்சு, நோட்டீஸ் வந்துச்சுன்னு சொல்லி ஊர்லேருந்து எல்லாம் சொல்கிறாங்க. நானும் போய் அந்த பேங்க்கில் போய் விசாரித்தா, ஆமாம் அது ஏலத்துக்கு போகுது, அவங்க வட்டியும் கட்டலை முதலும் கட்டலை. வட்டி கட்டினா தானே அப்புறம் முதல் கட்டலை அப்படின்னு சொல்லி வந்து, சரி என்ன இப்போது நாங்கள் இதில் என்ன பண்ணுறதுக்கு இருக்குது, இது நீங்களாச்சு பேங்க்காச்சு பார்க்குறதுன்னு. ஆமாம் அது கரெக்டுங்க, அது அவங்களுக்கு நம்ம விட்டு கொடுத்த ப்ராப்பர்ட்டி தான், ஆனால் வந்து அதை அவங்க அடமானம் வச்சுட்டாங்க. எனக்கு என்னடானா, இவங்க அடிக்கடி 4 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி தான் பணம் செலவாக்கிட்டே இருக்குது. ஓ, நான் நல்லா இருக்கிறதுனால நானும் விட்டு கொடுத்துட்டு போயிடுறேன். அம்மா வந்து அங்கே கூடிய வருமானம் எல்லாமே, அப்பாவோட பென்ஷனு, அம்மாவோட வருமானம், அவங்க நிலபலத்தோட வருமானம் எல்லாமே தங்கச்சிக்கு தான் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, எல்லாமே வந்து இதுவாயிடுது அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க நம்மகிட்ட. அப்போது இது வந்து நாங்கள் உடனே வந்து வெளியூர் கேஸ்லாம் பண்ணுங்கன்னு எனக்கு கேட்கக்கூடாது. இது கொஞ்ச நாள் முன்னாடி பண்ணோம், வெளியூரில் தான் போய் பண்ணோம். இல்லை, கோவிடுக்கு முன்னாடி நடந்த கேஸ் இது. இப்போ பண்ணுறதில்ல நீங்கள்? வெளியூர் வந்து நம்ம போகிறது சென்னை, அரௌண்ட் சென்னை. நம்ம பொன்னேரி, ரெட்டில்ஸ், செங்கல்பட்டு ஒரு பார்டர் வச்சிட்டோம் இப்போது. ஏன்னா எல்லோரும் வெளியூர் போகிறதுக்கே எல்லாமே அந்த கோவிடை நினச்சி சொல்லுவாங்க. உண்மையிலே கோவிட் போயிடுச்சு, ஆனால் கோவிட் இருக்கிறதா நம்பிக்கிட்டு வாழ்கிற மாதிரியே இருக்குது இப்போது. அதே மாதிரி டெத் ரேட்ஸும் அதிகமாகிட்டு இருக்கிறதுனால வெளியில் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னாலே, வெளியூர் போகிறாங்கனாலே எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போது வந்து நம்ம அந்த கேஸ் எடுத்துகிட்டு நம்ம போனோம். போயிட்டு அவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஆடம்பர செலவு, வருமானம் இல்லாமல், அதாவது சொல்லுவாங்களே, குன்றளவு தங்கமையாக இருந்தாலும் உட்காந்துக்கிட்டே அதை செதுக்கி வெட்டி கொஞ்சமாக டெய்லி 1 கிராமாக வெட்டி எடுத்துகிட்டு போனால் என்ன குன்று குறைஞ்சி போயிடும் இல்லையா? அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து ஒரு சின்ன விஷயம்னா எல்லாரும் வந்து இவங்க பணத்துக்கு கஷ்டப்படுறாங்க. இப்போ வந்து வீட்டை வந்து அடமானம் வச்சுருக்காங்க. அவங்க எதில் வெளியில் போவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? வீடு ஜப்திக்கு வந்துருச்சு. ஓ, அப்போ தெரியல மேடம். காரில் தான் போகிறாங்க, ஆட்டோ கூட இல்லையா? நோ கார். இப்போ கார் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன தான் வந்து கிராமமாக இருந்தாலும்
காருக்குன்னு ஒரு மெயின்டெனன்ஸ் செலவு இருக்கா இல்லையா? ஆமாம் ஆமாம், மெயின்டெனன்ஸ் இருக்குது. இப்போ அதுக்கு நீ பெட்ரோல் போட்டாகணும். அப்போ இதுவே அவங்க ஆடம்பரத்தை குறிக்குது இல்லை. உன்னால வந்து வட்டி கட்ட முடியலன்னா காரை விற்று முதல்ல கட்டியிருக்கலாம்ல. ஆமாம் ஆமாம் மேடம். ஸோ உடனே பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருச்சு இது ஊதாரி செலவு தான் பண்ணுதுன்னு. நம்ம அங்கேருந்து பார்த்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு போனால் பார்லருக்கு போய் மேக்கப் போட்டுட்டு தான் போகிறது. அப்போ அதுக்கு செலவாகுதுல்ல. இப்போ சிறுக அதே சொல்லுவாங்க, இந்த சின்ன செலவு தானேன்னு சொல்லலாம். ஆனால் சிறுக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பெருசாகிடுது இல்லையா? அது மாதிரி இவங்க ஊதாரி செலவுகள் அதிகம். அதே மாதிரி வந்து பழக்க வழக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஃபை பீப்புள் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த ரேஞ்சில் அவங்க இல்லைன்னாலும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி காமிக்கிறதுக்காக செலவு பண்ணுறாங்க. இந்த விஷயங்களில் கேதர் பண்ணி அவங்க சிஸ்டர்கிட்ட நம்ம வந்து சொன்னோம். அப்போது அவங்க சிஸ்டர்கிட்ட உட்காந்து நான் பேசினேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் இப்படி செலவு பண்ணுறாங்க? அவங்க வந்து பெரிய அளவில் எதுவும் இல்லை, வந்து அவங்க செலவு தான் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. செலவுன்னா வந்து இந்த மாதிரி செலவு தானே மேடம். நான் சொன்னேன், அம்மா நீ கால்குலேட் பண்ணு, ஒரு மாதத்துக்கு 15 நாளைக்கு வந்து அவங்க ஹோட்டல் தான் போகிறாங்கன்னா ஹோட்டல் செலவு எவ்வளவு, அதுக்கு போகிற கார் பில் எவ்வளவு, காரை வந்து நம்ம 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியாக சர்வீஸ் விட்டாகணும், அந்த செலவு எவ்வளவு, இந்த மாதிரி ஒன்று நீ கணக்கு பண்ணுனா அந்தமா உட்காந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். மற்றவங்க மாதிரி வாழணும்னு நினச்சா மற்றவங்க மாதிரி உழைக்கணும்னு நினைக்கணும். உன்ன மாதிரி வந்து நீ வந்து இங்கேருந்து காரை எடுத்துகிட்டு போகிற, உன்னை பார்த்து உன் தங்கச்சி வந்து இப்படி இருக்கணும்னு நினச்சா நீ எவ்வளோ உழைக்கிறியோ அதே மாதிரி உழைக்கணும். கிராமத்தில் உழைக்கிறதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய. அங்கே வந்து செலவுகள் கம்மி தான் உங்களுக்கு. அந்த மாதிரி வந்து உன் தங்கைக்கு இருக்க தெரியல. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நீ வந்து பகட்டாக இருக்கிறேன்னு நினச்சிக்கிறாங்க. நீ வந்து இங்கே என்ன கஷ்டப்படுறங்கிறத அதை பார்க்கல. இதை முதல்ல உன் தங்கைக்கு புரிய வச்சாதான் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சூழல்லேருந்து வெளியே வருவாங்க. இல்லை மீண்டும் இவங்க இருக்கிற சொத்தெல்லாம் கடனை வாங்கி அழிச்சிட்ருப்பாங்க. அவங்களால வந்து வெளியில் போய் சாப்பிடாமல் இருக்க முடியாது, காரை யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது அடிக்ஷன் மாதிரி ஆயிட்டாங்க. எப்போ நீ வந்து ஒரு பணத்தை வந்து ஒருத்தருக்கு திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்தால் தான் வந்து பணத்தை வந்து சிக்கனமாக செலவு பண்ணுறதுக்கு ஆரம்பிப்போம். அந்த எண்ணத்தை உங்கள் தங்கச்சிக்கு உருவாக்குங்க. ஒரு கவுன்சிலிங் கொடுங்க, நீங்களும் போய் உட்காந்து பேசுங்க, இந்த மாதிரி இருக்காதம்மா, இதுலேருந்து ஒன்று நான் மீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் கேஸ் கொடுத்தவங்களுக்கு நினச்சிப்பா, நம்ம கேஸ் கொடுத்து என்ன பண்ணால் கேஸ் கொடுத்தா இதுதான் நடக்குது. இப்போ இது எப்படி தடுக்க முடியும்? அனாவசிய செலவுகள். அது இல்லாமல் இவங்க எப்படி செலவு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வீடுங்கும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டு போயிருக்கு. அது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சிலர் வந்து இப்போ சொல்லுவாங்க, இங்கே பணம் கொடுத்தா அந்த கிராமத்துலலாம் இந்த இதெல்லாம் நிறைய நடக்கும். நீ 5000 கொடுத்தனா ரெட்டிப்பாயிரும் பணம் அப்படின்னு சொல்லி அதில் போய் போட்டிருக்கிறாங்க பணத்தை. அந்த மாதிரி போய் தான் இவங்க அந்த மாதிரி ஒன்று. அதுக்கப்புறம் இவங்களோட செலவுகள், பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு எதுக்குமே வந்து சம்பாதிக்காமல் இருக்கிற சொத்தையே அழிச்சிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த பிரச்சனைக்கான. இனிமே அவங்க வந்து இருக்கிறத காப்பாற்றிக்கணுன்னா நீங்கள் உட்காந்து பேசி புரிய வைக்கணும். இல்லைன்னா அவங்க தலையெழுத்து அப்படி தான் விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போங்க, நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு இருக்காதிங்க. ஏன்னா சொத்தை கொடுத்தாச்சு, பாதுகாக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? அவங்க பொறுப்பு தான். நீங்கள் எதுக்கு அதை அந்த ஸ்ட்ரெயின் அவங்க தலையில் ஏற்றிக்கிறீங்க? ஒன்றும் இல்லாமல் போனாங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுருங்க. ஆமாம், அவங்களுக்கு வந்து சொந்த வீடு ஏலத்தில் போகுதேன்னு கஷ்டம், என்ன பண்ண முடியும்? இவங்க தான் அடமானம் வைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இதுதான் இந்த இதுக்குரிய சொல்யூஷன். அதாவது ஆடம்பர செலவு அழிவை நோக்கி செல்லும். பல பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் பண்ண போகிறவங்களுக்கும் ஒரு யோசனையை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு. தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.